ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தாபா ஸ்டைலில் காரசாரமாக ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு 7 முட்டை எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். முட்டையை நல்லா வேக வச்சுக்கலாம். முட்டை வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து வந்தோடனே கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வேக வச்ச முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு முட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை நல்லா இப்படி ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போது அடுப்பில் வேறு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு ஜீரக மிளகு சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 4 வரமிளகாயை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குற ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சு இந்த தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா அடித்து சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இதில் 1 கப் அளவு தண்ணியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து கலந்து விடுங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க. 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடலாம். சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடவும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.